அன்பான தோழனே, தோழியே, மீண்டும் உன்னுடன் உரையாடும் இந்த தருணம் எனக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைய வாழ்வியலில் நாம் எதிர்கொள்ளும் மனக்கசப்புகள், உறவுகளில் ஏற்படும் தூரங்கள், சின்ன சின்ன வாக்குவாதங்களால் தோன்றும் பெரிய பிரிவுகள், இவற்றின் அடிப்படையில் நிமிர்ந்து நிற்கும் ஒரு மிக முக்கியமான காரணி உண்டு. அதுதான் ஈகோ. இந்த ஈகோ நம் மனதின் ஓரத்தில் அமைதியாக பதிந்திருக்கும் ஒரு உணர்வு போல் தோன்றினாலும் அது தூங்காமல் கண் விழித்து நம் ஒவ்வொரு அசைவையும், உறவுகளையும், உறவினரின் வார்த்தையையும், நம் பதிலளிக்கும் விதத்தையும் வழிநடத்துகிறது. அதுதான் ஒரு உறவை தொடங்கவும் முடிக்கவும் காரணமாகிறது. ஆகையால் இந்த ஈகோவை சீராக கையாள கற்றுக்கொள்வது நம் மன நிம்மதிக்கும், உறவுகளின் இனிமைக்கும், வாழ்க்கையின் அழகுக்கும் வழிகாட்டியாகும். ஈகோவை வெற்றிகரமாக கையாள சில நடைமுறை குறிப்புகளை உன்னுடன் பகிர விரும்புகிறேன். நான் என்பதை குறைக்க பழகு. உன் உரையாடலில் நான் தான், எனக்கு, எனது போன்ற சொற்களை குறைத்து பாருங்கள். அடக்கத்தையும் பணிவையும் பயிற்சி செய். யாருடனும் பேசும் பொழுது எப்போதும் அடக்கமாக இருக்க முயற்சி செய். தவறிழைக்கும் பொழுது மன்னிப்பு கேட்பதும், உதவிகளை பெறும் பொழுது நன்றி கூறுவதும் பெருந்தன்மையான செயற்பாடுகளாகும். யாரிடமும் எதையும் கேட்கும் பொழுது அதை நட்புணர்வு மற்றும் மரியாதையுடன் கேட்க முயற்சி செய். கட்டளையிடும் வார்த்தைகளை தவிர வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய பாசமான சொற்கள். தயவு செய்து உனக்கு வசதியான நேரத்தில் நான் ஒரு சிறிய உதவி கேட்டுக்கலாமா? உன்னால முடிந்த அளவுக்கு இதுபோல நட்புடன் கேட்டால் அவர்கள் மனமாற உதவ விரும்புவார்கள். நட்பும் மரியாதையும் சேர்த்து பேசும்போது உறவுகள் உறுதியாகும். மற்றவர்களது கருத்தையும் புரிந்து கொள்ள மனம் வை. பிறருடைய சொற்களுக்கு செவிமடுப்பது அடக்கத்தையும் அறிவையும் வளர்க்கும். மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் தயங்காதே. மன்னிப்பு கேட்பது பலவீனம் அல்ல, மாறாக அது மன உறுதியின் வெளிப்பாடு. நேர்மையான விமர்சனங்களை செவி கொடுக்க பழகு. பிறர் கூறும் விமர்சனங்களை பகைமையாக பார்க்காமல் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொள். ஒப்பீடு செய்யாதே. அவனை விட நான் தான் சிறந்தவன் என்ற உள்ளத்தை தவிர்த்துக்கொள். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். சில சந்தர்ப்பங்களில் மௌனம் ஒரு சிறந்த பதிலாக இருக்கலாம். வாக்குவாதம் வரும்பொழுது பதில் சொல்வதை விட அமைதி காப்பது சிறந்தது. வெற்றி அல்லது தோல்வி இரண்டிலும் உனக்கான பாடத்தை மட்டும் எடுத்துக்கொள். நான் வெற்றி பெற்றேன் என்றதும் வளர்த்து கொள்ள வேண்டியது மகிழ்ச்சி, தலைக்கணமில்லை. நான் தோல்வி அடைந்தேன் என்றதும் நான் தாழ்ந்துவிடக்கூடாது என்ற ஆவேசம் இல்லை. மாறாக தோல்விக்கான காரணத்தை திருத்திக் கொள்ளும் பாடத்தை கற்றுக்கொள். இரண்டிலும் அனுபவம் பேசுகிறது. அதை ஈகோ எனும் கண்ணாடி மூலம் பார்த்தால் வாழ்க்கையின் உண்மையான சுவையை இழந்து விடுவோம். தோழனே, தோழியே, ஒரே ஒரு விஷயத்தை மனதில் பதித்து வைத்துக்கொள். ஈகோவை கையாளும் புத்திசாலித்தனமும், சுயமரியாதையை காத்து பாதுகாக்கும் நுண்ணறிவும் உன்னில் சமமாய் நிலைக்க வேண்டும். அவை ஒரு தராசின் இரு கோணங்களாக ஒருபுறமும் சாயாமல் நேர்த்தியாக சீராக நிற்கட்டும். அப்போதுதான் நீ வாழ்வின் நுண்ணிய சமநிலையை உணர்வாய். உன்னை நீ உண்மையாய் கண்டடைவாய். நீ மட்டுமல்ல,
உன் உறவுகளும் உன் வாழ்வும் மாற்றம் காணும். மீண்டும் சந்திப்பேன். இனிய மகிழ்ச்சியான நாளை நீ எதிர்கொள்ள இருக்கிறாய். மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு